நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கோயம்புத்தூரில் தமிழ்நாடு அளவில் நடைபெற்ற சிலம்ப நிகழ்ச்சியில் 45 நிமிடங்கள் தொடர்ந்து சிலம்ப கலைகளை செய்து அசத்திய கொடைக்கானலை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் 28 நபர்களுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு மூலம் முதற்கட்டமாக சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. 800 நபர்கள் பங்கேற்றதில் 28 நபர்களுக்கு மட்டும் சான்றிதழ் வழங்கி அங்கீகாரம். கோயம்புத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் தனியார் அமைப்பு சார்பாக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் தமிழ்நாடு அளவில் 3 வயது முதல் 25 வயது வரை உள்ள மாணவ மாணவியர்கள் சிலம்ப கலைகள் செய்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டிற்கான போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் 45 நிமிடத்தில் நடுங்கம்பு, நெடுங்கம்பு மற்றும் வாரல், வெட்டு, குத்து, பாவலா, தலைச்சுற்று, பகுல்சுற்று, அறுப்பு உள்ளிட்ட சிலம்பம் சுற்றுகளின் உட்பிரிவுகள் சுமார் 50க்கும் மேற்பட்ட சிலம்பம் கலைகள் நடத்தப்பட்டது. இந்த சிலம்பக்கலை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள சிலம்ப பயிற்சி பள்ளியிலிருந்து பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட 28 நபர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதனை அடுத்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் இவர்கள் செய்த சிலம்ப கலைகளை பல்வேறு கட்டமாக ஆய்வு செய்த நிலையில் கொடைக்கானலில் இருந்து கலந்து கொண்ட 28 நபர்களுக்கு மட்டும் முதற்கட்டமாக சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் திண்டுக்கல் மாவட்ட சிலம்ப பொறுப்பாளர்கள் சார்பில் போட்டியில் பங்கேற்று கின்னஸ் அங்கீகாரம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சான்றிதழ்கள் பெற்ற மாணவ மாணவியர்கள் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்திற்கும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டிற்கு இந்த சிலம்பக்கலை செய்வதற்கு ஏற்பாடு செய்த தனியார் நிறுவனத்திற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். வணக்கம். இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் பகுதியில் இருக்கோம். கொடைக்கானல் பகுதியில் என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்றைக்கி நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட் சிலம்பத்தில் வாங்கியிருக்காங்க. மாணவர்களும் சிலம்ப மாஸ்டரும் இப்போ சந்திக்க வந்திருக்கோம். மாஸ்டர் வணக்கம். வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர், நீங்கள் கின்னஸ் ரெக்கார்டு இன்றைக்கி இங்கே எங்கே போய் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினீங்க, அதை நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க மக்களுக்கு? அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்னுடைய வணக்கம் சார். இப்போ டிசம்பர் மாதம் சார் கோயம்புத்தூரில் சிஎம்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நாங்கள் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக போயிருந்தோம். அங்கே அதுக்கான முன்பதிவு பண்ணி இங்கேருந்து நாங்கள் 28 மாணவ மாணவிகள் கிளம்பி இந்த ரெக்கார்டை நாங்கள் பண்ணுறதுக்காக போயிருக்கோம். அந்த ரெக்கார்டு 45 மினிட்ஸில் நான் ஸ்டாப்பாக சிலம்பம் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா 3 வயசுலேருந்து 25-30 வயசு வரைக்கும் ஆசான்களும் கலந்துக்கிட்டாங்க, நானும் கலந்துக்கிட்டேன். அந்த ரெக்கார்டு கின்னஸ் நிர்வாகம் மிக சிறப்பாக நடத்தினாங்க. அதை நாங்கள் கலந்துக்கிட்டு எங்களுடைய திறமையை நாங்கள் காமிச்சோம். அந்த திறமையை அங்கீகரித்து 6 மாதம் கழித்து எங்களுக்கு சான்றிதழும் பதக்கங்களும் வழங்கியிருக்காங்க சார். இந்த நிகழ்வை நடத்தினது ரொம்ப அருமையாக நடத்துனாங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா எங்களுடைய மலை கிராமங்களில் ஒரு விஷயம் கிடைக்கிறதே மிகப்பெரிய சிரமம். அந்த வகையில் நாங்கள் இப்போ இந்த ரெக்கார்டை பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இது எத்தனை பேர் சார் அங்கே மொத்தம் கலந்துக்கிட்டாங்க? சார் அங்கே ஒரு 800 பேர் கலந்துருப்பாங்க சார். குழந்தைகள் எத்தனை பேர் சார் கலந்துருக்காங்க? இதில் 75% குழந்தைங்க மட்டும்தான். குழந்தைகள் நம்ம கொடைக்கானல்லேருந்து எத்தனை குழந்தைகள் போயிருக்காங்க சார்? சார் நாங்கள் பயிற்சியாளர்கள் தரப்பில் நாங்கள் 2 பேர் போனோம். நானும் என்னுடைய தம்பி அருண் பிரதாப்பும் போனோம். குழந்தைங்க 26 பேர் போனோங்க சார். 26 பேர். 26 பேருக்கு நம்ம இதில் கிடச்சிச்சு சார்? கிடச்சி. முதல் கட்டமாக நமக்கு சான்றிதழும் பதக்கமும் கிடச்சி இன்றைக்கி நம்ம அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் அங்கீகரித்து நம்ம சிலம்பம் திண்டுக்கல் மாவட்ட சங்கத்தின் சார்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க சார். ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். இது மாதிரி வேறு எங்கே ரெக்கார்டு நம்ம பண்ணியிருக்குது? நம்ம சார் நம்ம நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் சார். நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணிட்டோம், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டோம், அப்புறம் நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். கொடைக்கானலுக்கு பெருமை தர மாதிரி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பெருமையாக இருக்குது. இது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம் சார். நியூஸ் 21 செய்திகளுக்காக கொடைக்கானலேருந்து குல் சுரேஷ்.